நான் வந்து ஆர் சங்கர் சுப்பு. இந்த வழக்கில் இந்த சுதர்ஷன் எம்எல்ஏ கொல்லப்பட்ட வழக்கில் வந்து என்ன செஞ்சோன்னா சம்பந்தப்பட்ட பிரதிவாதிகளுக்கு, அதாவது அதில் குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டுகளுக்காக 20 ஆண்டுகளுக்கு மேலே நான் ஆஜராகிட்டு இருக்கிறேன். இந்த வழக்கு வந்து இன்றைக்கி இறுதிக்கட்டத்தை எட்டி இதில் வந்து என்னாச்சுன்னா ஏற்கனவே வந்து என்னாச்சுன்னா இந்த போலீஸ் வந்து 2 பேரை என்கவுண்டர் சாகடிச்சிருக்காங்க. இன்னும் வந்து ஜெயிலில் இருந்தக்கூடிய ஓமா என்ற ஓம் பிரகாஷ் அவர் வந்து ஜெயிலே வந்து சாகடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் 3 டெத் ஆகிருக்குது டிஃபென்ஸ் சைடில். ஆனால் இன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கின் இறுதிக்கட்டத்தை இன்றைக்கி நெருங்கியிருக்கு. இந்த வழக்கில் வந்து என்ன செஞ்சோன்னா மூன்று பேர்கள் ஜெகதீஷ், அசோக் லக்ஷ்மன், அப்புறம் வந்து ராகேஷ் குட்டு, அதாவது 3 பேருங்க, ஜெகதீஷ், ராகேஷ் குட்டு அண்ட் தென் அசோக் லக்ஷ்மன். இந்த 3 பேரும் வந்து குற்றவாளிகள்னு முடிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்காரு. தண்டனையை பற்றி திங்கட்கிழமை 24ஆம் தேதி நான் தண்டனையை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தர் வந்து இதில் ஜெயில்தார் சிங் இருக்கார், அவரை பற்றி நீதிபதி ஒன்றும் சொல்லலை, 24ஆம் தேதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதோடைய நிலைமை. அதாவது வந்து என்னாச்சுன்னா இவங்க மேலே வந்து 396, 397, உடனிருந்து 109 இந்த 3 செக்ஷன்களை குற்றவாளிகள்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். தண்டனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தண்டனை பற்றி அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து 20 வருஷமாக இருக்கிறோம், நாங்கள் இந்த நிரபராதி, இந்த வழக்குக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் இருந்தாலும் போலீஸார் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க, அதனால் எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வாங்கணும் கேட்டிருக்காங்க. தண்டனை பற்றி வந்து என்ன செஞ்சோன்னா திங்கட்கிழமை 24ஆம் தேதி சொல்கிறேன்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. நாங்களும் வந்து குறைஞ்ச தண்டனை கொடுக்கணும். ஏன்னா அவங்க இதில் வந்து இந்த ஃபேமிலியில் வந்து 3 பேர் செத்துருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இவங்க 20 வருஷத்துக்கு மேலே 2005லேருந்து இன்னும் 20 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருக்கிறாங்க. அதை கணக்கில் எடுத்து குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். நீதிபதி 24ஆம் தேதி தண்டனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதுக்கு நேரடி சாட்சியே கிடையாது. அதாவது முதல் எஃப்ஐஆர் பிரகாரம் அன்னோன் பர்சன்ஸ், அதாவது சம்மந்தப்படாதவங்க, அதாவது அடையாளம் தெரியாத ஆட்களால் வீட்டுக்குள்ளே போய் வந்து கீழ்த்தளத்த வீடு 2 கீழ் வீடு ஒன்று இருக்குது, மாடி மேலே இருக்குது. கீழே வந்து எம்எல்ஏ சுதர்ஷனும் அவருடைய மனைவி இருக்கிறாங்க. அவங்கள துப்பாக்கியாக சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. அதுக்கு மேலே வந்து அவருடைய பையன் விஜயகுமார் அண்ட் அசோக்னு 2 பேர் இருக்காங்க. 2 ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் வந்து அடித்து அந்த வீட்டில் உள்ள நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறது அது குற்றச்சாட்டு. கீழே வந்து என்னாச்சுன்னு சொன்னோன்னா வந்து எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருன்றது. எம்எல்ஏ கொலை செய்யப்பட்டாருங்கிறதுக்கு எந்த குற்றச்சாட்டுக்கும் நீதிமன்றத்தில் எந்த விதமான சார்ஜஸ் இல்லை. அவர் 302 வழக்கு எம்எல்ஏ கொலை பண்ணதான் இவங்க மேலே குற்றச்சாட்டு இல்லை. இவங்க வந்து அந்த மேல் மாடியில் போயிட்டு அந்த வீட்டுகளை அந்த கொள்ளையடித்ததாக தான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு வந்து புனையப்பட்டிருக்குது. அதனால் வந்து என்னாச்சுன்னு சொன்னோன்னா அதனால் குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கணும்னு கேட்டுக்கிறோம்.